ஹாய் செல்லக்குட்டீஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் ப்ராப்ளம், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் போட முடியல. இப்போ ஒரு மீஷோவில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கின ப்ராடக்ட் பற்றி தான் பேச போகிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எல்லாேருக்கும் தெரியும். இப்போ வெயில் வேறையா, அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஜூஸ் வந்து கடையிலே வாங்கிட்டு வந்து குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் செஞ்சால் நம்ம போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி மாமா வந்து ஆர்டர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து மிக்ஸி நம்ம வீட்டில் இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறாங்கன்னு ஆர்டர் பண்ணேன். ஆனால் சத்தியமாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 10 டேஸாவது ஒர்க் ஆகணும். பட் ஆனால் எனக்கு 1 டே கூட ஒர்க் ஆகலை. ஆனால் பேக்கிங்கை எல்லாமே வேறு லெவலில் பண்ணி நீட்டாக எந்த ஒரு டேமேஜும் இல்லை. எனக்கு டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அதை ஆன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது நம்ம வெளியே போனால் ஜூஸ் பாட்டில் மாதிரி கூட இதில் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு கூட போகலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த வடிகட்டுறது கூட, அந்த ஃபில்டர் பண்ணுறது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஜாருலேருந்து எல்லாமே, அதெல்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன். பட் ஆனால் நம்ம ஒரு பொருள் வாங்கி யூஸ் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 1 மந்த்தாவது ஒர்க் ஆகணும்ல. எனக்கு அது கூட இல்லை, 1 டே கூட எனக்கு ஒர்க் ஆகலை. ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு, நான் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். ஸோ வந்து ஆனால் நான் நினச்சிட்டே இருந்தேன், மாமா திட்டுவோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் அவர் திட்டலை. ஏன்னா அவர் ரொம்ப செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தார், சார்ஜரும் ஃபுல் பண்ணி ரொம்ப பார்த்துட்டே இருந்தார். ஆனால் கடைசியாக பார்த்தா ஆப்பிள் ஜூஸ் மட்டும் லைட்டாக அரைஞ்சிருந்துச்சு, அவ்வளோதான். ஏன்னா மாமா கொஞ்சம் ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டு பண்ணியிருந்தாங்க. அதனால் ப்ராடக்ட்லாம் நான் வந்து திருப்பி செக் பண்ணேன். அதுக்கு ஒயர்லேருந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து நமக்கு ஒர்க் ஆகணுமே, அதானே மெயினு. அது ஒன்றுமே இதாகலை. ஸோ வந்து நான் என்னென்ன பண்ணி ட்ரை பண்ணேன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கேரட்டு, ஆப்பிளு, அப்புறம் பீட்ரூட். இது வந்து ஏபிசி ஜூஸ். ஏன்னா நம்ம இந்த டைமில் வந்து 7th மந்த்லேருந்து நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாகும். ஸோ வந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ரத்தம் ஊறும், பாப்பாவுக்கு கொஞ்சம் ரத்தம் ஊறுங்கனால நான் அது குடிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் இதெல்லாம் குடிக்கவே மாட்டேன், சரி என் பாப்பாக்காக நான் குடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். பட் ஆனால் வந்து அதுவுமே இந்தளவுக்கு சிக்கலாகும்னு நினைக்கல. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபுல்லாக நார்மல் மிக்ஸி மாதிரி எல்லாத்தையுமே போட்டு அரைக்கலான்னு ட்ரை பண்ணார். அது திணறுது, சுத்தமாட்டுது, திணறுது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை மாமா கொஞ்சம் எழுத்துருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் அப்பயும் கேட்காம அரைச்சிட்டு தான் இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக அரைய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, நானும் சந்தோஷப்பட்டேன். சரி வாங்கினதுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சரி இது பாதியாக போட்டு அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாரு. அப்போ பாதியாக போட்டப்போவும் சிக்கல் தான் பண்ணிச்சு. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. இவ்வளோ இதுக்கு நம்ம வாங்கியும் ஆசைப்பட்டு வாங்கியும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ என்ன மாதிரி நம்பி யாரும் வாங்காதீங்க. நேராக நம்ம போய் ஷாப்பில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. இந்த ப்ராடக்ட்லாம் வந்து ட்ரெஸ்ஸு கூட நம்ம வந்து ஏதோ பெரிய சைஸாக இருந்தால் நம்ம பிடிச்சி போட்டுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். பட் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது ஒஸ்ட்டு தான் சொல்வேன். அதான் லைட்டாக கொஞ்சம் அந்த ஆப்பிள் ஜூஸ் மட்டும் வந்துருந்துச்சு. அது மட்டும் வந்து என்ன பிரயோஜனம், மற்ற 2மே அரையணுமே, அது 2மே அரையலை. அது இத்தனைக்கும் சின்னதாக கட் பண்ணி தான் வச்சுருந்தாரு, அப்பயும் அரையலை. ஸோ அதனால் வந்து ஆன்லைனில் தயவு செஞ்சு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாதீங்க. ட்ரெஸ்ஸாக ஆர்டர் பண்ணது கூட, செப்பல் கூட இது வரைக்கும் எங்கள் மாமா ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க, நான் பண்ண மாட்டேன். இதுக்கு பயந்துக்கிட்டு. சார்ஜர் கூட பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் போட சொல்லியிருக்காங்க. நான் 3 ஹவர்ஸ் போட்டுமே, அதுக்கு மேலே போட்டுமே எனக்கு வந்து சார்ஜரும் ஒர்க் ஆகவே இல்லை. அவ்வளோ நேரம் ஏறியும் சார்ஜர் அவர் ஆன் பண்ணி பார்க்குறாரு, ஒர்க் ஆக மாட்டேது. மெயின் ரீசன் எனக்கு அது கூட இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்ம சகா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். பாய்.